எப்பொழுதும் சேவை செய்ய மனப்பான்மை உள்ள புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். புனர்பூச நட்சத்திரம், ஏன்னா புனர்பூச நட்சத்திரம் பாத்தீங்கன்னா இவங்களை இயக்குவது சூழ்நிலைகள் தான். எப்போதும் பாத்தீங்கன்னா தன்னுடைய நண்பர்களுக்காக அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்ற அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்களா அப்படி சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு தன்னுடைய மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாம அழுத்தத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திரம் சொல்லலாம். ஏன்னா இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க எப்போதும் என்னன்னாக்கா இவங்களுடைய குழந்தையே இவங்களுக்கு ஒரு அழுத்தமா தான் இருக்கும். குழந்தைகளால் அழுத்தம், குறிப்பா என்னக்கா இந்த 2வது குழந்தைக்காக ரொம்ப ஒரு அழுத்தத்துல சந்திக்கக்கூடிய இருப்பாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தையோட நலனுக்காக இருப்பான், குழந்தையோட நலனை பேணி கேட்பது, குழந்தைகளுடைய கல்விக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அதே போல என்னக்கா இந்த காலகட்டம் வேலை என்பது ஒரு அழுத்தமா தான் இருக்கும். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரக்காரன் பத்தி இந்த காலத்துல வேலை எல்லாமே விரயமா இருக்கும். வேலையை விட்டு நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ குறிப்பா இவங்களுக்கு என்னன்னாக்கா இந்த சர்வீஸ் ஓரியன்ட்ல இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரன் எப்போதும் ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பாங்க. குறிப்பா ஆன்மீக திருப்பணி செய்வது, ஏன்னா இவங்க மனதுல ஒரு சர்வீஸ் பண்ணணும், மற்றவங்க உதவி செய்யணும் அப்படின்னு எண்ணம் இருக்கும். பட் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய அது என்ன தாழ்வு மனப்பான்மை இவங்களை எந்த ஒரு விஷயத்தை முழுமையடையாம சூழ்நிலைகளை இவங்களை ஒரு தவறான பர்சன்ற மாதிரி ப்ரொசெப்ஷனை கொடுத்துரும், தவறான பர்சன்ற ஒரு கண்ணோட்டத்தை ஏற்படுத்திடும். இவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அடி மனசுல இருக்கக்கூடிய இந்த தாழ்வு மனப்பான்மை தன்னை பத்தி இது சொல்லணும் அப்படி சொல்லுவாங்களோ சொல்லிட்டு இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை இழக்கக்கூடிய இதுல பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரக்காரங்க இருக்காங்க. ஸோ அதனால இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அழுத்தம் மிகுந்த காலகட்டமா தான் இருக்கு. கொஞ்சம் கவனமா தான் பயணிக்கணும். அதே புனர்பூச 4ஆம் பாதத்துக்கு இந்த காலகட்டங்கள் மிகுந்த அழுத்தமா இருக்கும்.